இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி பலருக்கும் தெரியாத ஒரு ரகசியமாகவே இருந்து வருகிறது. இதை தெரிந்தவர்கள் இன்றும் இந்த நேரத்தை பயன்படுத்தி பயன்பெற்று வருகிறார்கள். வைகாசி, ஆவணி, கார்த்திகை மற்றும் மாசி ஆகிய தமிழ் மாதங்களின் முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்தவை. ஏகாதசி விஷ்ணுவிற்கு எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ அதேபோல இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமும் மிகவும் சிறப்பு பெற்ற புனிதமான நாளாகும். விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாள் கோவிலுக்கு சென்று 27 பூக்களை கையில் வைத்துக்கொண்டு முதலில் கொடிமரத்தை நமஸ்காரம் செய்து 27 முறை பிரகார வலம் வாருங்கள். வலம் வரும்போது உங்களுக்கு தெரிந்த பெருமாள் ஸ்லோகங்களை சொல்லலாம். ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு பூவை கொடிமரத்திற்கு முன் வையுங்கள். 27 சுற்று முடித்த பின்பு மீண்டும் கொடிமர நமஸ்காரம் செய்யுங்கள். பின்பு தாயாரையும் பெருமாளையும் வழிபட்டு தங்களின் பிரார்த்தனைகளை மனமுருகி சொல்லுங்கள். அடுத்த 3 விஷ்ணுபதி காலம் முடிவடைவதற்குள் நிறைவேறிய தீரும். வருடத்தில் வரும் 4 விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலும் நாம் தொடர்ந்து பெருமாளை வழிபாடு செய்து வரும்போது பொருளாதாரத்தில் உயர்வு ஏற்படும், செல்வ செழிப்பான வளமான வாழ்க்கை அமையும். ஆகவே விஷ்ணுபதி வழிபாடு செய்து வாழ்வில் எல்லா வளங்களையும் பெறுவோம்.